சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, ஆமென், வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹalleluya.